ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட டெய்லி ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு எனக்கு தான் சளி பிடிச்சிச்சு, அதுக்கடுத்து குட்டீஸ்க்கு பிடிச்சிச்சு. இப்போ 2 பேருக்குமே இதாயிருச்சு. நைட் எல்லாமே அவங்க 2 பேருமே தூங்கலை. நல்லா மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே தான் தூங்குனாங்க. அதனால காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பெரிய பையனுமே ஸ்கூலுக்கு அனுப்பலை, கொஞ்சம் லீவ் போட்டு வீட்லேயே வச்சாச்சு. எழுந்ததுமே கொஞ்சம் இஞ்சிலாம் போட்டு டீ போட்டு எல்லாருமே குடிச்சிட்டோம். நேத்தே எறா வாங்கி வச்சுருந்தேன். அது நேத்து மீன் குழம்பு இருந்ததுனால அது எதுவுமே பண்ணல. அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா மீன் குழம்பு அப்புறம் அப்படியே இருந்துரும். அதை சாப்பிட மாட்டோம். எறாவே காலி பண்ணிருவோம். அதனால இன்னைக்கு காலையில தான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எந்திரிச்சதே லேட்டு. இதில் வேற இந்த எறா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எறா க்ளீன் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும். முதுகு வலியே வந்துடும். இம்மட்டுக்கு ரூ. 100 தான் வாங்கியிருந்தேன். அப்படியே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்னதான் க்ளீன் பண்ணாலும் என் வீடு மட்டும் ஏன் இப்படி மாறுதுன்னே தெரியல. பசங்களை திட்டிக்கிட்டே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பெரிய பையன் எடுத்துகிட்டே இருக்கான். எடுத்துகிட்டு எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்லை, எங்கேயாவது போட்டுறான். அது எனக்கு ஒரு வேலையாக இருக்குது. கிச்சன் நேற்று அப்படியே விட்டுட்டு போயாச்சு. அதனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அடுப்பு துடைக்கும் போது லைட்டாக கோலம் மாவு போட்டு துடைச்சோன்னா ஈஸியாக அந்த அழுக்கு கரெல்லாம் வந்துடும். கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கிற ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எறா கிரேவி வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு எறாவுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கிரேவி வைப்பேன். எறானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு என்னென்ன ஸ்டைல் தெரியுமோ எல்லாத்தையும் வச்சு கற்றுட்ருப்பேன். எறா வந்து ஒரு 2 தண்ணி அலசினதுக்கப்புறமா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசிட்டு அதுக்கப்புறமா ஒரு அலசிடுங்க. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் போகும். முடிஞ்ச வரைக்கும் எறா ஒரு 2-3 டைமாக அலசிடணும். உள்ளே இருக்க குடல் எடுக்காமல் தயவு செஞ்சு சமைக்காதீங்க. அது உடம்புக்கு ரொம்ப கேடு. அதனால் அலர்ஜி கூட வரும். பார்த்து அதை சமைச்சு சாப்பிடுங்க. தக்காளியெல்லாம் க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சம் பூண்டு அப்புறம் சோம்பும் போட்டிருக்கேன். அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா தான் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்குவேன். லேட் ஆயிடுச்சு, எங்கே பசிக்குதுன்னு கேட்டுற போகிறாங்கன்னோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க டீ பிஸ்கெட் சாப்பிட்டதில் தெம்பாக விளையாடிட்டு தான் இருந்தாங்க. கிரேவிக்கும் அப்படியே தாளிச்சிட்டு சைட்லேயே ரசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரசம் வச்சு கிரேவி வச்சுருந்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் போல் எங்களுக்கு எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு. மெயின் காரணம் அதனால தான். ஷார்ட் வீடியோலாம் எப்படியோ எடிட் பண்ணி போட்டுறேன். ஆனால் லாங் வீடியோ மட்டும் போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ எடுத்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் சரி இனிமேல் எப்போ போட்டோன்னு டிலீட் பண்ணுவேன். இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக லாங் வீடியோ போடலான் இருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்றைக்கு போடலாம் என்னன்னு யோசித்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரத்துக்கு என்னை வளர்த்து விட்ருக்கீங்க. இது மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே இனிமேல் ஒரு ஃபேமிலி. உங்கள் வீட்டு பிள்ளையாக என்ன நினச்சிக்கோங்க. எதுனா தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் திருத்திக்கிறேன். ரசத்துக்கெல்லாம் மிளகு பூண்டு ஜீரகத்தெல்லாம் இந்த மாதிரி இடித்து வைக்கிறது அது தனி டேஸ்ட்டு தான். யாரெல்லாம் இந்த மாதிரி இடித்து வைப்பீங்க? சில பேர் மிக்சியில் கூட அரைச்சி வைப்பாங்க. அதனால் கேட்குறேன், யாரெல்லாம் அப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே அவசரத்துக்கு மிக்சிலலாம் போடுற பழக்கமும் உண்டு. எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா டைம் இருந்துச்சுன்னா இந்த கல்லில் இடித்து ரசம் வைப்பேன். என்னோடய ஸ்டைலில் எறா தொக்கு எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. நல்லா காரமாக இருந்தால் தான் எறா தொக்குலாம் நல்லாயிருக்கும். அதனால் 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தாளிச்சிடணும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு ஊற்றணும். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றி அது கொஞ்சம் பிரண்டு வரணும். அந்த அளவுக்கு வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா போடணும். மசாலா வந்து எது வேணாலும் போடலாம். எறாவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா போடுவேன். கரம் மசாலா போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுறணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிரட்டிட்டு அதுக்கப்புறமா எறா போடணும். கிரேவியாக வைக்கிறோன்னா எறாவுக்கு தண்ணியே விட தேவையில்லை. எறாலேருந்தே தண்ணி வரும், அதுவே போதும் கிரேவிக்கு. குழம்பு வைக்கிறதுனா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி எறா வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. லைட்டாக எறா சுருண்டுருச்சுனாலே நல்ல பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். சாப்பிடும்போது கொஞ்சம் இன்னும் அழுத்தி மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் மாறிடும். ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிரும். எல்லாத்துக்குமே இது தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்க சில பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக சொல்கிறேன். மசாலா பார்த்திங்கன்னா தெரியும். அந்த எண்ணெயில் எவ்வளோ அழகாக பிரண்டு வருது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம எறாவே போடணும்.
ஒரு அடுப்பில் எறாவும் ரெடி பண்ணிவிட்டு சைடில் உலையும் ஊற்றி போட்டுட்டேன். இங்கிட்ட ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எறா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரசமும் ரெடி ஆயிடுச்சுன்னா இன்னும் சாப்பிட வேண்டியதான். கரெக்டாக நான் சமைச்சு முடிக்கும் போது 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே சாப்பிட்டோம். ரசமுமே லைட்டாக நுர பொங்கி வரும்போதே உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆரம்பத்துலேயே உப்பு போட்டாலும் சரி, கொதிக்க விட்டாலும் சரி, ரசம் கடுத்துரும். அவ்வளோதான், சமையல் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம், எறா தொக்கு, அதுக்கப்புறம் சாதம் மதியத்துக்குமே சேர்த்தே சமைச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுனா குறைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.